பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாள் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, ஒரு காரியத்துக்கான முயற்சி பண்ணும்போது அநேக தடைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகள் இருந்தாலும், ஆனா ஆண்டவர் சமூகத்துல பாருங்க, அவர் என்ன செய்யறாரு, மனுஷன்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னோம்னா காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அநேகருக்கு தேவையில்லாம எதுக்கு இந்த இதுல நம்ம தலையிட போறோம், நமக்கு இதுல நமக்கு என்ன கிடைக்க போறது, ஏதாச்சும் நமக்கு இதுல கிடைக்குமா, இல்லையே, இவங்களுக்கு நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன பலன், நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒண்ணு இல்லையே. அல்லேலூயா. காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. காது கொடுத்து கேட்கிற சுபாவமே அநேகருக்கு இல்லை தேவ பிள்ளையே. ஆனா வசனத்தை பாருங்க, தேவன் சரி பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, நீங்க அழுது புரண்டு எங்க செய்யணும், மனுஷன்ட்ட போய் ஐயா அவங்களை தூக்கி கனப்படுத்தணும், ஐயா நீங்க அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவங்களுக்கு தாளம் தட்டணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில 4 மணிக்கு 5 மணிக்கு ஏசப்பட்ட போய் ஜெபம் பண்ணினீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு அங்கீகரிப்பார். ஏன்னா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், அவன் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்றாரு. யாரு கேட்டாலும் செய்வாரு. யாரு? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் செய்யாம இருக்கவே மாட்டார். தேவ பிள்ளை ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த உலகத்துல நம்ம என்னதான் போராடினாலும் சில காரியத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா ஏசப்பாட்ட உங்க ஜெப குறிப்புகளை நீங்க அப்படியே எழுதி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க எல்லா காரியங்களும் சந்திப்பாரு. அதுக்குன்னு உங்களுக்கு வானத்துல இருந்து ஒரு 5000 கோடி ரூபான்னு ஒரு மூட்டை கட்டி யாரும் தூக்கி போடுறது கிடையாது. உங்களுக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவை, என்ன காரியத்துக்கு என்ன ஸ்டேஜில் நீங்க இருக்கீங்களோ அதுல இருந்து உங்களை தூக்கி விட முடியும். அதுக்கு மனுஷர்கள் தயவு, மனுஷர்களுக்கு தயவு, அதிகாரிகளுக்கு தயவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு திடீர்னு ஒரு வேலைக்கு போறீங்க, திடீர்னு இந்த பாருங்க, இந்த நாட்கள்ல எங்க போனாலும் டொனேஷன் கொடுத்தாதான் போக முடியும், உள்ள லட்சங்கள். ஆனா உங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் 20 லட்சம் ரூபாய்னா உங்களுக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாயில போனா உங்களுக்கு யார் உதவி செய்யறா? ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளே, அதனால புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்குன்னு நீங்க ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு கண்ணீரோடு அவர் சமுதிரம் அழுது ஜெபித்து பாருங்க, அவர் ஜெபத்தை கேட்பாரு. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் காது கொடுத்தே கேட்க, சில எவ்வளவு சொந்தங்களா இருப்பான், ஆனா தேவைகள் ஏதாச்சும் காரியங்கள்னா காது கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளை வச்சு நோ யூஸ், நம்ம பேக்ரவுண்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா ஏசப்பாட்ட அவர் சொல்ற ஒரே வார்த்தை, ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஏசப்பாயை தேடி யாரு வந்தாலும் அவர் உதவி செய்கிறே இருக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் ஜெபத்தை கேட்பாரு. அவரு இவங்க முஸ்லீம், இவங்க ஹிந்து, இவங்க கிறிஸ்டின், அவர் அப்படி, அவங்க இப்படி, இவங்க பெரியாள், இவங்க கீழே அப்படிலாம் பார்க்க வேண்டாரு. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் செவி சாய்ப்பாராம். நாங்க இவங்க இந்த மதத்துக்காரங்க, இவங்க ஒயிட் கலர், எங்க எல்லோ கலர், உங்க மஞ்சள் கலர் பிளாக் அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. இந்த ஜாதி இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாரு. நீ கண்ணீரோடு ஆண்டவரே எஸ்ஸப்பா, இந்த காரியம் பல வருஷமா தடையா இருக்குது, இந்த காரியத்துல ஒரு மீட்பு இல்லை, ஒரு விடுதலை இல்லை, ஒரு சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, இந்த கடன் பாரத்துல இருந்து ஒரு விடுதலை இல்லை, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தேவை, நீங்க ஏசப்பாவை நோக்கி ஏசப்பா கூப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. சில நேரம் தூங்கவே முடியலையா, எவ்வளவு மெடிசன் இருக்கு, தூங்க மட்டும் வர மாட்டேது. பல வருஷமா இந்த சின்ன காரியம் மட்டும் என் மைண்ட் அழுத்துட்டே இருக்குது, இந்த ஒரு காரியத்தினால நான் ரொம்ப மன உளைச்சல் ஆடுறேன். ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பாவால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவப்பிள்ளை, இந்த உலகத்துல எங்க போனாலும் நீங்க ரிவல்ஸ் எங்க வந்தாகணும், ஜீசஸ் பார்த்து வந்துட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் இந்த உலகத்துல எத்தனை கோடிகளுக்கு நம்ம போயிட்டு வந்தாலும் ஆண்டவருக்கு ஃபைனல்ல நீங்க இங்க வந்தே ஆகணும். அது இப்போ இல்லை. இப்ப அநேகருக்கு குழப்பம், இவர் குழப்பமா ஏதோ சொல்றாரு பதில் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, ஒரிஜினலா சொல்றேன், இதை அறிஞ்சுக்கிடவும் தான். ஏன்னா என்னைக்குமே கல்லு வச்சு பழக்கிற மாம்பழத்தை காட்டிலும் ஒரிஜினலா மரத்துல இருந்து அப்படியே நீங்க பறிச்சு சாப்பிட்டு பாருங்க, மாம்பழம் சூப்பரா தேன் மாதிரி இருக்கும். ஜீசஸ் எப்பவுமே ஒரிஜினல் தான். டூப்ளிகேட் எல்லாம், ஜெராக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சுத்தி நம்ம சுத்தி இருக்கோம். ஆண்டவர் சமூகத்துல பாருங்க, வசனம் என்ன சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், இவர் என் ஜெபத்தை கேட்பாரா? நீங்க செக் பண்ணி பாருங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். அவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இயேசுப்பா, இந்த அருமையான வேளையில ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்னியப்பா. இந்த நாட்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில ஆண்டவரே, இவங்க ஜெபத்தை, கண்ணீரின் ஜெபத்தை, ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு சுகத்துக்காக, ஏதோ ஒரு விடுதலைக்காக, நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை நீர் அங்கீகரித்து ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்வீராக என்று, இவங்களை மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.